ஃபோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினா தான் அது குணமாகும். அந்த மருந்து இல்ல அத சொன்னா உடனே பேட்டி கொடுக்கறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதற்கு என்ன சொல்றாங்க? அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை ஒமிப்ரசோல், அந்த மாத்திரை காட்டி இத தெரிவிக்கிறார். நான் ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஸ்டாலின் போல நான் அல்ல, நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை. இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். நான் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை, சிகிச்சை பெறுவர்களை பாதித்தேன். அப்பொழுது முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை. ஏதோ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அங்கங்கே மருத்துவர்கள் இருந்தார்கள். முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால், உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் ஏழை மக்களுடைய விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இன்னும் காப்பாற்றிருக்கலாம். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விஷ முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஃபோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினா தான் அது குணமாகும். அந்த மருந்து இல்ல அத சொன்னா உடனே பேட்டி கொடுக்கறாங்க. அதற்கு என்ன சொல்றாங்க? அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை ஒமிப்ரசோல், அந்த மாத்திரை காட்டி இத தெரிவிக்கிறார். நான் ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஸ்டாலின் போல நான் அல்ல, நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை. மக்கள், அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவளுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார்கள். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை தான். அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற. நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் ஃபோமிபைசோல். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்பிரிசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்தால் விஷச்சாராயம் அருந்தியவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்பிரிசோல் என்கின்ற ஒரு மருந்து இல்லை, கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இந்த ஓம்பிரிசோல் என்கின்ற மருந்து 4,42,00,000 மருந்து கையிருப்பிலே இருக்கிறது. நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஃபோமிபிசோல், அவர் சொன்னது ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராயம் அருந்தி அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஃபோமிபிசோல் விஷ முறிவு அப்படின்னு இதுலயே கொடுத்திருக்கிறாங்க. இதில் ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஃபோமிபிசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டா தான் குணமடைய முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். சவால் விடும்போது இதை வேண்டும் என்று திட்டமிட்டு இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பேச சொல்றார். அது மட்டும் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன்னு சொல்றார். நான் என்ன எதுக்காக நான் வேண்டுமென்றே சொல்றேன். இன்னைக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமென மதிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம். இன்னைக்கு இறந்தவர் குடும்பங்கள் சோகத்திலே இருக்கின்றார்கள். எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை, முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.